வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவானியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கேசரி. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேசரி வந்து எல்லோரும் பல விதமாக செய்வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கேசரி வந்து எல்லோரும் செய்கிறப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ரவை வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப உதிரியாக இருக்கும். ஸோ எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சுருக்கேன். பேனில் வந்து நான் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான். ரோஸ்டட் ரவான்னு சொல்லிட்டு தான் இப்போ பேக்கிங்கில் போட்டு வருது இப்போலாம். ஸோ அதே ரவாவை தான் நானும் ஆட் பண்ணியிருக்கேன். பேனில் போட்டுட்டு அந்த ரவாவில் வந்து நான் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான், அதில் கொஞ்சமாக நம்ம கீ ஆட் பண்ணிக்கிட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரவா இல்லை ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காது நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறாச்ச. ஸோ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு ரோஸ்ட் பண்ண ரவாவை அதே பேனை வச்சுட்டு நான் தேவையான அளவு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி உங்கள் இஷ்டம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் நட்ஸு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை, சாரப்பருப்பு சொல்லி எது ஒன்றாலும் நட்ஸ் ஒன்றாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிரேப்ஸ் வந்து நல்லா பால்ஸாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நார்மல் வாட்டர், கூல் வாட்டர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஹாட் வாட்டரை ஆட் பண்ணணும். அதே போல் ரோஸ்டட் பண்ணி வச்சுருக்க ரவா ரெண்டும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறாச்ச. ரவா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. ஒரு ரவாவும் பால்ஸ் மாதிரி அப்படி இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 கப் அளவு நான் ரவைக்கு 1.5 கப் அளவு ஹாட் வாட்டரை நான் எடுத்திருக்கேன். அதே போல் நார்மல் வாட்டரில் இருந்தால் 1 கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவு நார்மல் வாட்டர் எடுக்கணும். நான் வந்து ஹாட் வாட்டர்ன்றதுனால 1.5 கப் அளவு ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அதே போல் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டுன்றது வந்து எந்த ஸ்வீட்டு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணணும். எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் நம்ம எவ்வளோபடியாக சுகர் ஆட் பண்ணாலும் அது எடுத்து கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் தான் அது எடுத்து கொடுக்கும். அதே போல் நான் வந்து கேசரிக்கு வந்து ஃபுட் கலரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் கலர்ஸ் வந்துருக்கு. க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட்டு, ஆரஞ்சு, அந்த மாதிரி எந்த கலர் ஒன்றாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அப்போ வந்து சீக்கிரமாகவே ஹாட் வாட்டர் ஆட் பண்ணினால சீக்கிரமாகவே கொதிச்சிடும் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ரவாயை வந்து ஒரு ஹேண்டலில் வந்து போட்டுக்கிட்டே இன்னொரு ஹேண்டலில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணுற வச்சா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா கொதிச்சு வந்து கையில் வந்து விழுந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த வாட்டர் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்கும். இப்போவே நமக்கு வந்து தெரியுது பாருங்கள். அந்த ரவை ஒன்றோடு ஒன்று தனியாகவே நல்லா பால்ஸ் நல்லா பிக் சைஸில் அப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி நல்லா அந்த வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஏன்னா ஹாட் வாட்டர் ப்ளஸ் ரோஸ்டட் ரவா சும்மா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நல்லா தண்ணி ட்ரை ஆகிட்ட பிறகு சுகரு, நான் 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு சுகரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து கரெக்டான ஸ்வீட். இப்போ வந்து நம்ம வந்து சுகரை வந்து ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ணுறப்போ பாருங்களேன், நல்லா அந்த கேசரி வந்து மெல்ட் ஆகிடும். லுக்கு பார்த்தீங்கன்னா ஷைனிங் கொடுக்கும். அங்கங்கே வந்து பிளெண்ட் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கங்கே கெட்டியாக நிற்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்களேன், அது மெல்ட் ஆகிடுச்சு. சுகர் நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஷைனிங் லுக்கும் இருக்குது. மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா ஈஸியாகவும் இருக்குது. சீக்கிரமாகவும் குக் ஆகிடுது. ரொம்ப 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க. வீட்லேயே கிடைக்கிற பொருளை வச்சு சுலபமாக நம்ம ஒரு கேசரி ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக பண்ணுறாச்சா கூட நம்ம ஈஸியாக டக்குன்னு இந்த மாதிரி உள்ள வந்து கொஞ்சமாக செஞ்சு நம்ம கூட சாமிக்கு வந்து பிரசாதமாக வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக நம்மளுடைய ரவா கேசரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ கீ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா கீ ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து நம்ம கேசரி பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ரெசிபி. வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய 10 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கேசரி. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.